ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமையட்டும். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற உங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுறீங்க. எங்காவது எனக்கு உதவி கிடைக்காதா? இந்த மனிதன் மூலமாக எனக்கு உதவி கிடைக்காதா? இந்த ஆஃபீஸுக்கு போனால் அங்கே எனக்கு உதவி கிடைக்காதா? அல்லது என்னுடைய சபைகள் மூலமாக எனக்கு உதவி கிடைக்காதா? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் காணப்படுறீங்க. இன்றைக்கு அலைந்து திரிகிற உங்களுடைய காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீ எந்த காரியத்தில் அலைந்து திரிகிறாயோ அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கிறாரோ அந்த காரியம் இந்த நாளிலே சம்பவிக்க போகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ இனி அலைந்து திரிவதில்லை. பிரியமான சகோதரனே, சகோதரி, அதுக்கு முந்தி இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ மனம் திரும்பு. இந்த நாட்களில் உண்மையாக என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் நீ மனம் திரும்பும்போது உன்னுடைய ஆண்டவருடைய பார்வையில் இன்றைக்கு இருக்கிற எல்லா அருவருப்புகளையும் நீங்கள் நீக்கி போடும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த காரியம் அப்படியே நடக்கிறதாய் காணப்படும். அப்படியே அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கள் ஆணை இடும்போது அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கிறதாய் காணப்பட போகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் எதை குறித்து நீ கலங்க வேண்டாம், எதை குறித்து நீ திகைக்க வேண்டாம். ஏன்னா உன் பரிகாரிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதே இல்லை. எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்தும்படியாக நீ அவருக்கு உண்மையாக இருக்கும்போது, நீ மன தாழ்மையாக அவருடைய சமூகத்தில் நடந்து கொள்ளும்போது அவர் உன்னை உயர்த்தாமல் விட்டு விடுவாரோ? இல்லவே இல்லைங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாட்களில் அந்த உயர்த்துகிற காரியத்திலே என்ன காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதோ அதை விட்டு நீங்கள் விலகும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீ கலங்காதீங்க, நீங்கள் திகைக்காதீங்க. அவர் உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களை திடப்படுத்தும்படியாய், பலங்கொண்டு திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து என்று சொல்லுகிறவர் இந்த நாளில் உன்னோடு கூட இருக்கிறாரு. பயப்படாதீங்க, அற்புதத்தை பார்ப்பீங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் அலைந்து தெரிவதில்லை என்று சொல்லியிருக்கீங்கப்பா. என்னென்ன காரியத்திற்காய், பிள்ளைகளுடைய படிப்பிற்காய் அலைந்து தெரியலாம், வேலை காரியத்திற்காய் அவர்கள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது பிஸ்னஸுக்காய் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களுடைய பிள்ளைகள் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு அந்த காரியத்தில் நீங்கள் அற்புதத்தை செயல்படுத்தப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பிறந்த நாளை ஆண்டவரே, திருமண நாளை கொண்டாடுகிற அப்பா உடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்கள் நடைபெறும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா, இந்த நாளிலே தகப்பனே, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே இந்த நாளை இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்க எல்லா பலவீனத்தின் கட்டுகள் ஆண்டவரே இந்த நாள் அகன்று போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.